வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக குணா. இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். கிறிஸ்துமஸ் என்பது மகிழ்ச்சி, உற்சாகத்தின் பண்டிகை. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவின் கிறிஸ்துமஸ் வாழ்த்து. லக்னோவில் தேசிய நினைவிடமும் அருங்காட்சியகத்தையும் திறந்து வைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. பாரத ரத்னா விருது பெற்ற வாஜ்பாயின் சிலையை திறந்து வைக்கும் பாக்கியம் பெற்றுள்ளதாக பிரதமர் பெருமிதம். வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்காக 4 நாட்கள் சிறப்பு முகாம். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அறிவிப்பு. ரஷ்யா உக்ரைன் இடையிலான போரை நிறுத்த அமெரிக்கா 20 அம்ச திட்டம். அமெரிக்கா திட்டத்திற்கு உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி ஒப்புதல். இனி விரிவான செய்திகளை காணலாம். கிறிஸ்துமஸ் என்பது மகிழ்ச்சி, உற்சாகத்தின் பண்டிகை என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி வெளியிட்டுள்ள வாழ்த்து பதிவில், நாட்டு மக்களும் கிறிஸ்துவ சகோதர சகோதரிகளுக்கும் எனது நெஞ்சார்ந்த கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்றார். இதையடுத்து, கிறிஸ்துமஸ் என்பது மகிழ்ச்சி, உற்சாகத்தின் பண்டிகை. இந்த புனிதமான பண்டிகை அமைதி, சமத்துவம், சமாதானம், சேவையின் மதிப்புகளை பறைசாற்றி நம்மை ஊக்கப்படுத்துகிறது என்று தெரிவித்தார். தொடர்ந்து இயேசு கிறிஸ்து நமக்கு காட்டிய பாதையை பின்பற்றி அன்பு நிறைந்த ஒரு சமுதாயத்தை கட்டி எழுப்புவதற்காக உழைக்க வேண்டும் என அனைவரும் உறுதியேற்போம் என தெரிவித்தார். பாரத ரத்னா விருது பெற்ற வாஜ்பாயின் பிறந்த நாளையொட்டி அவரது சிலையை திறந்து வைக்கும் பாக்கியம் பெற்றுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோ நகரில் 230 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஷியாமா பிரசாத் முகர்ஜி, பண்டித் தீன தயாள் உபாத்யாயா, முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் ஆகியோரின் 65 அடி உயர வெண்கல சிலைகளும் தாமரை வடிவத்தில் ஒரு அதிநவீன அருங்காட்சியகமும் அமைக்கப்பட்டுள்ளது. இதனை பிரதமர் நரேந்திர மோடி இன்று திறந்து வைத்து உரையாற்றுகிறார். இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் தள பக்கத்தில் பாரத ரத்னா விருது பெற்ற வாஜ்பாயின் 101வது பிறந்த நாளையொட்டி அவரது சிலையை திறந்து வைக்கும் பாக்கியம் பெற்றுள்ளதாக தெரிவித்தார். இதையடுத்து, இந்த அதிநவீன அருங்காட்சியகத்தின் மூலம் தேசத்தை கட்டமைப்பதில் விலை மதிப்பற்ற பங்களிப்புகளை அளித்தவர்கள் குறித்து அறிந்து கொள்ளும் வாய்ப்பை அனைவரும் பெறுவார்கள் என்று பதிவிட்டுள்ளார். வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க 4 நாட்கள் சிறப்பு முகாம் நடைபெற உள்ளது என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அறிக்கை வெளியிட்டுள்ளார். இதில் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளதை தொடர்ந்து ஏற்புரைகள் மற்றும் மறுப்புரைகள் பெறும் காலம் அடுத்த மாதம் ஜனவரி 18ஆம் தேதி வரை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் தகுதியுள்ள மக்கள் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வசதியாக அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் வருகின்ற 27, 28ஆம் தேதிகளிலும் மற்றும் அடுத்த மாதம் 3, 4 தேதிகளிலும் சிறப்பு முகாம்கள் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் இடம்பெறாத குடிமக்கள் படிவம் 6 உறுதிமொழி படிவத்துடன் சமர்ப்பிக்கவும், வாக்காளர் பட்டியலில் பெயர் நீக்கம் செய்ய படிவம் 7 மூலம் சமர்ப்பிக்கவும் மற்றும் முகவரி மாறுதல் உள்ளிட்ட திருத்தங்களுக்கும் படிவம் 8 மூலம் சமர்ப்பித்து விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவித்தார். ரஷ்யாவின் தாக்குதலை நிறுத்த அமெரிக்கா முயற்சித்து வரும் நிலையில் அந்நாடு தயாரித்த 20 அம்ச திட்டம் கொண்ட அமைதி ஒப்பந்தத்தில் பெரும்பாலானவற்றை உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி ஒப்புதல் அளித்துள்ளார். ரஷ்யா உக்ரைன் இடையிலான போர் கடந்த 2022ஆம் ஆண்டு முதல் தொடர்ந்து நடைபெறுகிறது. இந்நிலையில் இந்த தாக்குதலை நிறுத்துவதற்கு அமெரிக்கா தொடர்ந்து முயற்சி செய்து வந்தது. இதைத் தொடர்ந்து போர் நிறுத்தம் தொடர்பான 20 அம்ச திட்டம் தயாரிக்கப்பட்டது. இதில் பெரும்பாலான திட்டங்களுக்கும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி ஒப்புதல் அளித்துள்ளார். இதையடுத்து அமெரிக்கா மற்றும் உக்ரைன் ஏற்றுக்கொண்ட நிலையில் அந்த ஒப்பந்தம் ரஷ்யாவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த போர் நிறுத்தம் தொடர்பாக அமெரிக்கா தயாரித்துள்ள 20 அம்ச திட்டம் என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளனர். இதில் குறிப்பாக உக்ரைன் மீது ரஷ்யா படையெடுத்ததால் இராணுவ ரீதியில் பதிலடி கொடுப்பதுடன் சர்வதேச அளவில் மீண்டும் தடை அமல்படுத்தப்படும் என்று குறிப்பிட்டுள்ளது. இதையடுத்து ரஷ்யா மீது உக்ரைன் படையெடுத்தாலோ அல்லது துப்பாக்கிச்சூடு நடத்தினாலோ பாதுகாப்பு உத்தரவாதங்கள் ரத்து செய்யப்படும் என்று தெரிவித்துள்ளது.
ஊரக வேலை திட்டத்தில் காந்தி பெயரை நீக்கி நிதி பங்களிப்பையும் மாற்றியுள்ள மத்திய அரசை கண்டித்து செய்யாறு ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு சட்டமன்ற உறுப்பினர் ஜோதி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு சட்டமன்ற உறுப்பினர் ஜோதி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சியினர் கலந்து கொண்டு மத்திய அரசை கண்டித்தும் அதற்கு துணை போகும் அதிமுகவை கண்டித்தும் முழக்கமிட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒன்றிய செயலாளர் ஞானவேல், ராஜ்குமார், நகரமன்ற தலைவர் மோகனவேல், நகர செயலாளர் விஸ்வநாதன் ஆகியோர் கலந்து கொண்டனர். திமுக சட்டமன்ற தேர்தல் அறிக்கையில் சொன்ன உறுதிமொழியை நிறைவேற்ற வேண்டும் என்று தமிழ்நாடு உயர்நிலை மேல்நிலை பட்டதாரி ஆசிரியர் சங்கம் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. கரூர் அடுத்த ராயனூரில் தமிழ்நாடு உயர்நிலை மேல்நிலை பள்ளி பட்டதாரி ஆசிரியர் சங்கத்தின் மாநில பொதுக்குழு கூட்டம் தலைவர் மலைக்கொழுந்தான் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பொதுச் செயலாளர் சந்திரசேகர், பாரதிதாசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கூட்டத்திற்கு பின் தலைவர் மலைக்கொழுந்தான் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது திமுக தேர்தல் அறிக்கையில் கூறியபடி பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துதல் உள்ளிட்ட அனைத்து உறுதிமொழிகளையும் நிறைவேற்ற வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வேண்டும் பழைய ஓய்வு திட்டத்தை அறிவிக்க வாய்ப்பில்லாத பொழுது பழைய ஓய்வு திட்டத்தில் ஏதாவது திருத்தம் செய்து ஆசிரியர்களுக்கு, அரசு ஊழியர்களுக்கு எது சிறந்த திட்டமோ அந்த திட்டத்தை செயல்படுத்த வேண்டும். வேறு வகையான ஓய்வு திட்டம் கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றோம். சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தேர்வு கட்டணத்தை உயர்த்தியதை எதிர்ப்பு தெரிவித்து விழுப்புரம் அரசு கலைக்கல்லூரி கல்லூரி மாணவர்கள் வகுப்பை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் உறுப்பு கல்லூரிகளாக விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் மாவட்டங்களில் உள்ள கல்லூரிகள் செயல்பட்டு வருகின்றனர். கல்லூரியில் பயிலும் மாணவர்களுக்கு தேர்வு கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த கட்டண உயர்வை திரும்ப பெற கோரி விழுப்புரம் அரசு கலைக்கல்லூரி மாணவர்கள் வகுப்பை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில் எம்ஜிஆர் நினைவு நாளையொட்டி அவர் படத்திற்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. நிலக்கோட்டை நாள் ரோடு அஞ்சல் நிலையம் அருகில் எம்ஜிஆரின் படத்திற்கு அதிமுக ஒன்றிய செயலாளர்கள் யாகப்பன், நல்லத்தம்பி ஆகியோர் தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர் தேன்மொழி, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதயகுமார் ஆகியோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் சேகர், தண்டபாணி, ஜெயசீலன், எத்திலோடு ராஜா ஆகியோர் கலந்து கொண்டனர். மகாத்மா காந்தி தேசிய ஊரக 100 நாள் வேலை உறுதி திட்டத்தை மாற்றிய மசோதா தாக்கல் செய்த மத்திய பாஜக அரசை கண்டித்து திருவிடை மருதூரில் திமுக கூட்டணி கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மகாத்மா காந்தி தேசிய ஊரக 100 நாள் வேலை உறுதி திட்டத்தை விக்சித் பாரத் ஜி ராம்ஜி திட்டமாக மாற்றிய மத்திய அரசை கண்டித்து தஞ்சை மாவட்டம் திருவிடை மருதூரில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் தலைமையிலும் ஒன்றிய செயலாளர் சுந்தர ஜெயபால், சரவணன், அம்பிகாபதி ஆகியோர் முன்னிலையிலும் திமுக, மதிமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ளிட்ட பல்வேறு இயக்கங்களைச் சேர்ந்தவர்களும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியைச் சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் பெண்கள் பங்கேற்றனர். பல்வேறு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியபடி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தை பழைய நடைமுறையிலேயே நடைமுறைப்படுத்த வேண்டும், பெயர் மாற்றம் செய்யக்கூடாது, கிராமப்புற மக்களின் அன்றாட வாழ்க்கைக்கு சிறப்பான திட்டமாக உள்ள இந்த திட்டத்தை எந்த ஒரு மாற்றமும் செய்யாமல் பழைய நடைமுறையை கடைபிடிக்க வேண்டும் என வலியுறுத்தினர். இதில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே பரவலூரில் 5 பவுன் நகைக்காக பெண்ணை கொன்ற கொள்ளையர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். விருத்தாச்சலம் அருகே பரவலூரைச் சேர்ந்த சின்னசாமி என்பவரின் மனைவி கஸ்தூரி விவசாயம் செய்து கொண்டு தோட்டத்திற்கு அருகில் வீடு கட்டி வாழ்ந்து வருகிறார். அவர் கழுத்தில் 5 பவுன் சங்கிலி அணிந்ததை கண்காணித்த கொள்ளையர்கள் அவரை தலையில் அடித்து கொன்றுவிட்டு 5 பவுன் நகையை பறித்து கொண்டு அருகிலுள்ள ஓடையில் உடலை போட்டுவிட்டு சென்றுள்ளனர். அங்கு பால் வாங்க வந்திருந்த இளைஞர் கீழே ரத்தம் சிந்தி உள்ளதை பார்த்து விருத்தாச்சலம் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தார்.
அவர்கள் விரைந்து வந்து கஸ்தூரி உடலை எடுத்து கூராய்விற்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். 5 பவுன் நகைக்காக பெண்ணை கொன்றுள்ளது பரவலூர் மக்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. அரக்கோணம் தனியார் பள்ளியில் நடைபெற்ற கண்காட்சியில் மழலையர்கள் பல்வேறு பொருட்கள் செய்து காட்சிப்படுத்தியிருந்தனர். அரக்கோணம் தனியார் மழலையர் பள்ளியில் மாணவர்களின் தனித்திறன் வெளிப்படுத்தும் வகையில் கண்காட்சி நடைபெற்றது. தாளாளர் சித்ரா தலைமையில் நடைபெற்ற விழாவில் மழலையர் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். இக்கண்காட்சியில் குழந்தைகள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பகுதியில் காய்கறிகள், பழங்கள், பல்வேறு வடிவங்கள், வண்ணங்கள், தேசிய கொடிகள் ஆகியவற்றை காட்சிப்படுத்தி வைத்திருந்தனர். வெறும் காட்சி பொருளாக மட்டும் வைக்காமல் அந்த பொருட்களின் பெயர்களையும் அவற்றின் சிறப்புகளையும் மழலையர் மலைமொழியில் மிக தெளிவாக விளக்கி கூறியது பார்வையாளர்களை பெரிதும் கவர்ந்தது. சேலம் மாவட்டம் ஏற்காடு லேம்ப் கூட்டுறவு சங்கத்தில் அடமானம் வைத்த நகையை வேறு ஒருவருக்கு மாற்றிக் கொடுத்ததால் பாதிக்கப்பட்டவரின் குடும்பத்தினர் சங்கத்தை முற்றுகையிட்டனர். ஏற்காட்டில் உள்ள 67 ஊர்களின் மக்கள் பயன்பெறும் வகையில் லேப் கூட்டுறவு சங்கம் இயங்கி வருகிறது. இங்கு நகை கடன், பயிர்க்கடன் ஆகியவை வழங்கப்பட்டு வருகின்றனர். பட்டிப்பாடி வேலூர் கொண்டையனூரைச் சேர்ந்த சொக்கலிங்கம் மகன் ராமசாமி லேம்ப் கூட்டுறவு சங்கத்தில் 5 பவுன் தங்க சங்கிலியை 1.5 லட்சம் ரூபாய்க்கு அடமானம் வைத்துள்ளார். ஓராண்டான நிலையில் கடனை செலுத்தி திருப்பும்படி கடிதம் அனுப்பியுள்ளார். அந்த கடிதம் தவறுதலாக அதே ஊரில் உள்ள மற்றொரு ராமசாமிக்கு சென்றதால் அவர் அந்த கடிதத்தை லேம்ப் கூட்டுறவு சங்கத்தில் கொடுத்து வட்டியும் முதலுமாக கொடுத்து கடனை அடைத்துவிட்டு 5 பவுன் தங்க சங்கிலியை வாங்கி சென்றுள்ளார். லேம்ப் சங்கத்தின் ஊழியர்களும் நகை அடமான அட்டை இல்லாமல் அவருக்கு நகையை திருப்பி கொடுத்துள்ளனர். இந்நிலையில் நகையை அடகு வைத்த ராமசாமி வட்டியும் முதலுமாக அடைக்க முடியாததால் வட்டியை மட்டும் கட்டிவிட்டு மீண்டும் அடகு வைக்க லேம்ப் கூட்டுறவு சங்கத்திற்கு சென்றுள்ளார். அப்போது தனது நகையை மற்றொரு ராமசாமி திருப்பி சென்றதை அறிந்து அதிர்ச்சி அடைந்தார். இதையடுத்து ராமசாமியும் அவர் குடும்பத்தினரும் கூட்டுறவு சங்கத்தை முற்றுகையிட்டு ஊழியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தனது நகையை வேறு ஒருவருக்கு கொடுத்ததாக கூட்டுறவு சங்க ஊழியர்கள் மீது ஏற்காட்டு காவல் நிலையத்தில் ராமசாமி புகார் அளித்துள்ளார். புகாரை பெற்றுக்கொண்ட காவல்துறையினர் நகையை வாங்கி சென்ற மற்றொரு ராமசாமியை தேடி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் வெலிங்டன் நீர்த்தேக்கத்தில் இருந்து பாசனத்திற்கு தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அடுத்த வெலிங்டன் நீர்த்தேக்கத்திலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. திட்டக்குடி வட்டாட்சியர் உதயகுமார், நீர்வளத்துறை செயல் பொறியாளர் பாலமுருகன், உதவி செயற் பொறியாளர் பிரசன்னா, உதவி பொறியாளர்கள் வெங்கடேசன், சுதர்சன், செந்தில்நாதன் ஆகியோர் முன்னிலையில் பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. நொடிக்கு 90 கன அடி வீதம் 90 நாட்களுக்கு தண்ணீர் திறக்கப்படும். இதன் மூலம் திட்டக்குடி வட்டத்தில் உள்ள 5 ஏரிகளும் 21 ஊர்களைச் சேர்ந்த 8000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும். சேலம் மாவட்டம் கெங்கவள்ளியில் ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் பெயரை மாற்றி அமைக்கும் மத்திய பாஜக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கெங்கவள்ளி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தின் முன் திமுக மாவட்ட துணை செயலாளர் சின்னதுரை தலைமையில் ஒன்றிய செயலாளர் சித்ரார்த்தன் முன்னிலையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் திமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளின் நிர்வாகிகளும் தொண்டர்களும் கலந்து கொண்டு மத்திய அரசிற்கு எதிராக முழக்கமிட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் கெங்கையம்மன் எல்லையம்மன் கோவிலில் மார்கழி தேரோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் மேல் கிருஷ்ணாபுரத்தில் உள்ள கெங்கையம்மன் எல்லையம்மன் கோவிலில் தேர் திருவிழா 3 நாட்கள் நடைபெற்றது. முதல் நாளில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை பூஜைகள் நடைபெற்றனர். 2ஆம் நாளில் அம்மனுக்கு பெண்கள் அங்க பிரதட்சணம் செய்தனர். சிறப்பு அலங்கார ஆராதனை பூஜைகள் நடைபெற்றது. ஆலயத்திலிருந்து தங்க கவசம் மற்றும் பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மன் 50 அடி உயரம் கொண்ட தேரில் வைக்கப்பட்டது. பம்பை, நையாண்டி மேளம், மயிலாட்டம், தப்பட்டை, வான வேடிக்கையுடன் தேரோட்டம் நடைபெற்றது. சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்தும் ஆந்திரா, கர்நாடக மாநிலங்களில் இருந்தும் வந்த ஏராளமான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து சென்றனர். எந்த விதமான இதுவும் வரதுக்கு எங்களுக்கு அனுமதி இல்லை.
கொடுக்க மாட்டோம், நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். ஸோ இந்த இடத்துல எங்களுக்கு தேவை கோயில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மாத்திரம்தான். அதனால் திருவள்ளூர் தாசில்தாரை கண்டித்து இன்றைக்கி நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுறது மாத்திரம் இல்லாமல் மேற்கொண்டு எங்களுக்கு இந்த இடத்துல கோயில் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தவிர எந்த விஷயமும் செய்யக்கூடாது. தமிழ்நாடு அரசு அதுக்கான முயற்சிகளை மேற்கொண்டு செஞ்சு கொடுக்கணும்னு தயவு செஞ்சு வேண்டி கேட்டுக்கிறோம். மகாத்மா காந்தி தேசிய ஊரக 100 நாள் வேலை உறுதி திட்டத்தை மாற்றி மசோதா தாக்கல் செய்த மத்திய பாஜக அரசை கண்டித்து திருப்பனந்தாளில் திமுக கூட்டணி கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மகாத்மா காந்தி தேசிய ஊரக 100 நாள் வேலை உறுதி திட்டத்தை விக்சித் பாரத்ஜி ராம்ஜி திட்டமாக மாற்றிய மத்திய அரசை கண்டித்து தஞ்சை மாவட்டம் திருப்பனந்தாளில் திமுக, மதிமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ளிட்ட பல்வேறு இயக்கங்களைச் சேர்ந்தவர்களும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியைச் சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் பெண்களும் பங்கேற்றனர். பல்வேறு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியபடி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்திற்கு திருப்பனந்தாள் முன்னாள் ஒன்றிய துணை பெருந்தலைவர் அண்ணாதுரை தலைமை தாங்கினார். திமுக ஒன்றிய செயலாளர்கள் மிசா மனோகரன், உதய ரவிச்சந்திரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். அப்போது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை பழைய நடைமுறையிலேயே நடைமுறைப்படுத்த வேண்டும், பெயர் மாற்றம் செய்யக்கூடாது, கிராமப்புற மக்களின் அன்றாட வாழ்க்கைக்கு சிறப்பான திட்டமாக உள்ள இந்த திட்டத்தை எந்த ஒரு மாற்றமும் செய்யாமல் பழைய நடைமுறையை கடைபிடிக்க வேண்டும் என வலியுறுத்தினர். இதில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். ஓமலூர் அருகே சேதமடைந்த தேசிய நெடுஞ்சாலையை சீரமைக்க வேண்டும் என வலியுறுத்தி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் ஓமலூரை அடுத்த RC செட்டிப்பட்டியில் தேசிய நெடுஞ்சாலை குண்டும் குழியுமாக சேதமடைந்துள்ளதால் சாலையில் மாற்றுத்திறனாளிகள், மகளிர், பள்ளி மாணவர்கள் சென்று வருவதற்கு 2 ஆண்டுகளாக சிரமப்பட்டு வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். மேலும் பாலம் கட்டும்போது இருபுறமும் சர்வீஸ் சாலையை சீரமைக்க வேண்டும் என வலியுறுத்தி ஓமலூரில் தேசிய மக்கள் கழக நிறுவனர் சங்கர் தலைமையில் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி முடிவெடுத்த பின்னர் சாலை சீரமைக்கப்படும் என உறுதியளித்ததை அடுத்து அனைவரும் அங்கிருந்து கலைந்து சென்றனர். ஆரணி அருகே புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்த நிலையில் வருவாய்த்துறையினர் தன்னை அலக்களித்ததாக முன்னாள் ராணுவ வீரர் மணி வேதனை தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்த சிறுமூர் கிராமத்தைச் சேர்ந்த முன்னாள் ராணுவ வீரர் மணி, அவரது மனைவி கலாவதி ஆகியோருக்கு மகன்கள் கார்த்திக், ரகு மற்றும் ரேவதி என்ற மகளும் உள்ளனர். இந்நிலையில் முன்னாள் ராணுவ வீரர் மணி கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு ராணுவத்தில் பணி ஓய்வு பெற்று சிறுமூர் கிராமத்தில் உள்ள அவரது உறவினரின் இடத்தை வாங்கியுள்ளார். அதன் பின்னர் பெங்களூருவிலும் சென்னையிலும் வாடகை வீட்டில் வசித்து வந்த முன்னாள் ராணுவ வீரர் குடும்பத்தினர் பிள்ளைகள் அனைவருக்கும் திருமணத்தை நடத்தி வைத்ததை அடுத்து அனைவரும் வெளியூரில் வசித்து வருகின்றனர். இதையடுத்து வயதான தம்பதியினரான முன்னாள் ராணுவ வீரர் மணி மற்றும் அவரது மனைவி கலாவதி ஆகியோர் சொந்த கிராமத்தில் உள்ள காலி இடத்தில் கடந்த ஆண்டு வீடு கட்டி குடியேறினர். இந்த நிலையில் மணி, கலாவதி தம்பதியினர் மின்சாரத்துறையினரிடம் தங்களது வீட்டிற்கு மின் இணைப்பு கேட்டு, வருவாய்த்துறையில் வீட்டிற்கு பட்டா கேட்டும், வட்ட வழங்கல் துறையினரிடம் குடும்ப அட்டை கேட்டும் கடந்த 1 ஆண்டுகளாக மனு அளித்து வந்தனர். இந்நிலையில் முன்னாள் ராணுவ வீரர் மணி அவரின் தாய், தந்தையுடன் கூட்டு குடும்பமாக வசித்து வருவதாக கூறி குடும்ப அட்டை கேட்டு விண்ணப்பித்த மனுவை அதிகாரிகள் தள்ளுபடி செய்தனர். இது குறித்து முன்னாள் ராணுவ வீரர் மணி தெரிவிக்கையில், அவங்க தான் ஒரு 2 வாரமாக கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு இவங்க எந்த ஒரு பதிலும் நிற்கவில்லை. இது உடனே வருவாய் கோட்டாட்சியருக்கு அப்ளை கொடுத்தேன். அவர் பார்த்துட்டு உடனே சரி, அங்கே இருந்த தாசில்தார் அப்போ கௌரி அம்மாள், தாசில்தார் கௌரி அம்மாள் இருந்தாங்க. சரி, என்ன பிரச்சனை இல்லை கொடுத்துடலாம், கனெக்ஷன் ஒன்றும் பிரச்சனை இல்லை கொடுத்தோம்னா எதிர்க்க பேசி அந்த அம்மா வந்தாங்க. ஆஃபீஸுக்கு தெரியாது, அதை ரிப்பீட் பண்ணிட்டாங்க. இது புறம்போக்காக இருக்குது. முன்னாள் படை வீரர்கள் காரணத்தால் இதை நான் கொடுக்க இயலாது. பள்ளி மாணவர்கள் அனைவருக்கும் திருக்குறளை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று அமைச்சர் மெய்யநாதன் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே மேல்மங்கலத்தில் உள்ள அரசு பள்ளியில் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது.
விழாவில் அறந்தாங்கி வருவாய் கோட்டாட்சியர் அபிநயா தலைமையில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் பங்கேற்று மாணவர்களுக்கு கேடயம் வழங்கி பாராட்டினார். இதையடுத்து அவர் பேசியபோது, செல்போனில் மாணவர்கள் மூழ்கி கிடக்கும் சூழலில் அனைத்து குரல்களையும் ஒரே பள்ளியைச் சேர்ந்த 3 மாணவர்கள் ஒப்பித்து இருப்பது, அவர்களை ஆசிரியர்கள் தயார்படுத்தி இருப்பதும் பாராட்டுக்குரியது என்றார். தொடர்ந்து மாணவர்கள் அனைவருக்கும் திருக்குறளை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இதில் கல்வித்துறை அதிகாரிகள், ஆசிரியர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். விஜய் அரசியலுக்கு இப்போதுதான் வந்துள்ளார். முதலில் தேர்தலை அவர் சந்திக்கட்டும் என்று அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் உள்ள பாலாறு பொருந்தலாறு அணையிலிருந்து பழைய ஆயக்கட்டு பாசனத்திற்காக உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி உபரி நீரை திறந்து வைத்தார். தொடர்ந்து அவர் செய்தியாளர்களிடம் பேசியபோது 770 மில்லியன் கன அடிக்கு மிகாமல் தண்ணீர் திறந்துவிடப்படும் என்றார். இதையடுத்து தாவேகா தலைவர் விஜய் குறித்த கேள்விக்கு, விஜய் அரசியலுக்கு இப்போதுதான் வந்துள்ளார், முதலில் தேர்தலை அவர் சந்திக்கட்டும் என்று தெரிவித்தார். இந்நிகழ்வில் பொதுப்பணித்துறை உதவி செயற்பொறியாளர் முத்துராமலிங்கம், உதவி பொறியாளர் சங்கர நாராயணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். கிறிஸ்துமஸ் என்பது மகிழ்ச்சி, உற்சாகத்தின் பண்டிகை. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவின் கிறிஸ்துமஸ் வாழ்த்து. லக்னோவில் தேசிய நினைவிடமும் அருங்காட்சியகத்தையும் திறந்து வைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. பாரத ரத்னா விருது பெற்ற வாஜ்பாயின் சிலையை திறந்து வைக்கும் பாக்கியம் பெற்றுள்ளதாக பிரதமர் பெருமிதம். வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்காக 4 நாட்கள் சிறப்பு முகாம். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அறிவிப்பு. ரஷ்யா உக்ரைன் இடையிலான போரை நிறுத்த அமெரிக்கா 20 அம்ச திட்டம். அமெரிக்கா திட்டத்திற்கு உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி ஒப்புதல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.